அனைத்து நண்பர்களுக்கும் என் வாழ்வில் அனுபவத்தில் என்னுள் சில மாற்றங்களைப் பகிர்ந்து கொள்கிறேன். என் பெற்றோரிடம், என் உடன்பிறந்தோரிடம், என் இணையரிடம், என் குழந்தைகளிடம், என் நண்பர்களிடம் அன்பும், பாசமும், காதலும் கொண்டிருந்த நான், இப்போதெல்லாம் என்னையே நான் விரும்பத் தொடங்கியுள்ளேன். இந்த உலகத்தை நான் என் தோள்களில் தாங்கிப் பிடிக்கவில்லை என்பதை உணர்கிறேன். இப்போதெல்லாம் காய்கறிக்காரர்களிடமும், தள்ளுவண்டி, பழ வியாபாரி போன்றோர்களிடம் பேரம் பேசுவதை நிறுத்தியுள்ளேன். பேரம் பேசாமல் நான் தரும் உபரித்தொகை அவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும் என்று நான் கருதுகிறேன். நாள் முழுக்கும் உழைக்கும் உழைப்பாளி வர்க்கத்தை சார்ந்த ஆட்டோ டிரைவர்கள், டாக்ஸி டிரைவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு மீதி சில்லறைக்காக காத்திருக்காமல் அப்படியே திரும்புகிறேன். இதனால் அவர் முகத்தில் அரும்பும் புன்னகையை விரும்புகிறேன். என்னை விட முதியவர்கள் ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை, ஒரு கதையை திரும்பத் திரும்ப கூறினாலும், இதை முன்னரே நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்ற முகத்தில் அடித்தாற்போல் கூறாமல், முதல் முறை கூறுவதாகவே எண்ணிக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நமக்காக உழைக்கும் வீட்டு வேலையாட்களிடம் விவாதம் செய்வதையோ சத்தமிடுவதையோ முற்றிலுமாக தவிர்த்து வருகிறேன். ஏனென்றால் நிறைவை விட அமைதியே விலை மதிப்பற்றது. பீஸ் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் பர்ஃபெக்ஷன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு முறையும் அவர்களின் செயல்பாடுகளை மனமோந்து பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் சட்டையில் காணப்படும் சிறு சிறு கறைகளை எல்லாம் நான் இப்பொழுது பொருட்படுத்துவது இல்லை. ஏனென்றால் தோற்றத்தை விட ஆளுமையே சிறந்தது என்பதை நான் உணர்ந்துள்ளேன். பர்சனாலிட்டி ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் அப்பியரன்ஸ். என்னை மதிக்காதவர்களை விட்டு நானே விலகிச் சென்று விடுகிறேன். தேவையற்ற, முடிவற்ற தொடர் ஓட்டத்தில் என்னை முந்தவர்களை பற்றி நான் கவலை கொள்வதில்லை. ஏனென்றால் நான் பந்தயத்தில் இருப்பதாகவே நினைத்து கொள்ளவில்லை. இப்போதெல்லாம் நான் எந்தவித உணர்ச்சிக்கும் ஆட்படுவதோ அடிமையாகுவதோ இல்லை. உறவுகளை முறித்துக் கொள்வதை விட என்னுடைய ஈகோவை கைவிடுவதே சிறந்தது என்னும் முடிவுக்கு வந்துள்ளேன். இந்த நாள் தான் என் வாழ்நிலை இறுதி நாள் என்ற நினைப்பிலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு மகிழ்ச்சியை தரும் வகையிலும், பிறர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வகையிலும் முடிந்தவரை என் வாழ்க்கையை அமைந்து கொண்டுள்ளேன். மற்றவர்களை குறை சொல்வதையும் புறங்கூறுவதையும் தவிர்த்து வருகிறேன். என்னால் மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் முடிந்தவரை வாழ்ந்து வருகிறேன். தேவையின்றி பிறர் விஷயங்களில் தலையிட முற்றிலுமாக தவிர்த்து வருகிறேன். என்னை அணுகி யாரேனும் ஆலோசனை கேட்டால் ஒழிய அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதை நிறுத்தியுள்ளேன். என்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முடிந்தவரை குறைத்து கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.